அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பின் வரலாற்று பின்னணி அப்படின்ற டாபிக்கோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பிரிட்டிஷ் நேரடி ஆட்சி காலத்தின் கீழே என்னென்ன சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்திய அரசு சட்டம் 1858. முதல் இந்திய விடுதலை போர் 1857 தான் இந்த சட்டம் இயற்றப்பட காரணமாக இருந்திருக்கும். இந்த சட்டத்தை ஏற்ற பிரிட்டிஷ் அரசு அனுமதி அளித்த நாள் 1858 ஆகஸ்ட் 2. இச்சட்டத்தினை விக்டோரியா மகாராணி பேரறிக்கையாக கானிங் பிரபு 1858 நவம்பர் 1 அன்னைக்கு அலகாபாத் தர்பாரில் வெளியிடுவார். இந்த சட்டத்தின்படி கம்பெனியின் ஆட்சி முடிவு பெற்று பிரிட்டிஷ் அரசு நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இந்தியா கொண்டு வரப்பட்டது. 1858 நவம்பர் 1க்கு முன்னாடி வர நம்ம கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டில் தான் இருந்திருப்போம். இந்த சட்டம் தான் பிரிட்டிஷ் அரசுக்கு கீழே இந்தியாவை கொண்டு வரும். இந்திய கவர்னர் ஜெனரல் என்ற பதவி வைஸ்ராய் என மாற்றப்பட்டிருக்கும். ஒழுங்குமுறை சட்டம் 1773 வங்காளத்தின் ஆளுநரை வங்காளத்தின் தலைமை ஆளுநராக மாற்றிருப்பாங்க. பட்டய சட்டம் 1833 வங்காளத்தின் தலைமை ஆளுநரை இந்திய தலைமை ஆளுநர் மாற்றிருப்பாங்க. இந்த இந்திய அரசு சட்டம் 1858 இந்திய தலைமை ஆளுநரை வைஸ்ராயின்னு மாற்றுவாங்க. அதன்படி முதல் வைஸ்ராய் மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா கானிங் பிரபு. இந்திய விவகார செயலாளர் என்ற பதவி புதுசாக உருவாக்கியிருப்பாங்க. இந்த விவகார செயலாளருக்கு உதவ 15 நபர்களை கொண்ட இந்திய கவுன்சில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஒழுங்குமுறை சட்டம் 1773 நிர்வாக குழு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. 4 நபர்களை கொண்ட நிர்வாக குழு உருவாக்கியிருப்பாங்க. அதை பிட் இந்திய சட்டம் 1784 4லிருந்து 3 குறைச்சிருப்பாங்க. இப்போ அதையும் கட்டுப்பாட்டு வாரியத்தையும் கலைச்சிருவாங்க. அடுத்ததாக இந்திய கவுன்சில் சட்டம் 1861. சட்டம் இயற்றும் செயலில் இந்தியர்களை முதலாக பங்கு பெற செய்தது இந்த இந்திய கவுன்சில் சட்டம் 1861. வைஸ்ராய்க்கு அவசர சட்டங்களை பிறப்பிச்சுக்கலான்னு சொன்ன சட்டமும் இந்த சட்டம்தான். 1859 கானிங் பிரபுவால் அறிமுகப்படுத்தப்பட்ட துறைவாரி முறை அங்கீகரித்தது இந்த இந்திய கவுன்சில் சட்டம் 1861. 1862 மெட்ராஸ், பம்பாய், கல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்களை ஏற்படுத்தியிருப்பாங்க. மாகாணங்களில் சட்டமன்றம் ஏற்படுத்த அனுமதித்ததும் இந்த கவுன்சில் சட்டம் 1861. அடுத்ததாக இந்திய கவுன்சில் சட்டம் 1892. இந்த சட்டம்தான் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு கிடைத்த முதல் வெற்றின்னு சொல்கிறாங்க. மத்திய சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 6லிருந்து 16ஆக உயர்த்தியிருப்பாங்க. சட்டமன்றங்களில் வரவு செலவு அறிக்கை மீது விவாதம் நடத்தலாம், கேள்வி கேட்கலாம் அப்படின்னு அதிகாரம் அளித்த சட்டம் இந்த இந்திய கவுன்சில் சட்டம் 1892. அடுத்ததாக இந்திய கவுன்சில் சட்டம் 1909. இந்த சட்டத்தை தான் மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம்னு சொல்கிறாங்க. மின்டோ பிரபு இந்திய வைஸ்ராய், மார்லி பிரபு இந்திய அரசு செயலர். மத்திய சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 16லிருந்து 60ஆக உயர்த்தப்பட்டிருக்கும். இந்திய கவுன்சில் சட்டம் 1892 மத்திய சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 6லிருந்து 16ஆக உயர்த்தியிருப்பாங்க. இந்த இந்திய கவுன்சில் சட்டம் 1909 மத்திய சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 16லிருந்து 60ஆக உயர்த்தியிருப்பாங்க. சட்டமன்றங்களில் துணை கேள்விகள் கேட்கலாம், வரவு செலவு அறிக்கை மீது தீர்மானம் ஏற்றிக்கலாம்னு சொன்ன அதிகாரமளித்த சட்டம் இந்த இந்திய கவுன்சில் சட்டம் 1909. முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த சட்டம்தான். வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னா மின்டோ பிரபு தான் அழைக்கப்படுறாரு. வைஸ்ராய் நிர்வாக கவுன்சிலில் நியமிக்கப்பட்ட முதல் இந்திய சட்ட உறுப்பினர் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. இந்திய கவுன்சிலில் நியமிக்கப்பட்ட முதல் இரு இந்தியர்கள் கேஜி குப்தே மற்றும் சையத் உசைன் பில்கிராம். அடுத்ததாக இந்திய அரசு சட்டம் 1919. இச்சட்டம் மான்டேகு சேம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் என அழைக்கப்படுகிறது. மான்டேகு அரசு செயலர், சேம்ஸ்போர்டு இந்திய வைஸ்ராய். மத்திய மாகாண பொருட்கள் தனித்தனியே
பிரிக்கப்பட்டது இந்த இந்திய அரசு சட்டம் 1919 தான். அதே மாதிரி மத்திய பட்ஜெட்டிலிருந்து மாகாண பட்ஜெட்டை பிரிக்கிறாங்க. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் இந்த இந்திய அரசு சட்டம் 1919. நேரடி தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டதும், ஈரவை மத்திய சட்டமன்றம் அறிமுகப்படுத்தப்பட்டதும், உயர் ஆணையர் என்ற பதவி லண்டனில் ஏற்படுத்தப்பட்டதும் இந்த இந்திய அரசு சட்டம் 1919 தான். மத்திய பணியாளர் தேர்வாணையம் 1926 ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதுக்கு யார் பரிந்துரைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா லீ கமிஷன். அது 1923 உருவாக்கியிருப்பாங்க. வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் சீக்கியர்கள், கிறிஸ்துவர்கள், ஐரோப்பியர்கள் மற்றும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கும். இந்திய அரசு சட்டம் 1909 முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி கொடுத்துருப்பாங்க. அதை இப்போ வகுப்பறை பிரதிநிதித்துவம் சீக்கியர்கள், கிறிஸ்துவர்கள், ஐரோப்பியர்கள் மற்றும் ஆங்கிலோ இந்தியர்கள்னு எல்லாருக்கும் விரிவுபடுத்தியிருப்பாங்க. இச்சட்டத்தின் செயல்பாட்டினை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட கமிஷன் சைமன் கமிஷன் 1927. அடுத்ததாக இந்திய அரசு சட்டம் 1935. இந்த சட்டத்துக்கு அடிப்படையாக உள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைமன் குழு அறிக்கை, வட்டமேசை மாநாட்டு அறிக்கை, பிரிட்டிஷ் அரசின் வெள்ளை அறிக்கை. இது மூன்றும் தான் இந்த இந்திய அரசு சட்டம் 1935 உருவாக்குவதற்கு அடிப்படையாக இருந்திருக்கும். மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை ஒழித்த சட்டம் இந்த இந்திய அரசு சட்டம் 1935. மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை உருவாக்கினது இந்திய அரசு சட்டம் 1919. மத்தியில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியிருக்கும். மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை ஒழித்து மத்தியில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்துறது இந்த சட்டம் தான். மத்தியில் கூட்டாட்சி மற்றும் மாகாண சுயாட்சியை வலியுறுத்தியிருக்கும் இந்த சட்டம். இந்தியாவிலிருந்து பர்மா பிரிக்கப்பட்டது இந்த இந்திய அரசு சட்டம் 1935 தான். கூட்டாட்சி மைய வங்கி எப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னா 1935 ஏப்ரல் 1 அப்போ தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். மாகாண பணியாளர் தேர்வாணையம் ஏற்பட வழிவகுத்த சட்டம் இந்த இந்திய அரசு சட்டம் 1935. அடுத்ததாக இந்திய விடுதலை சட்டம் 1947. இந்திய பிரிவினை தொடர்பான மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947 ஜூன் 3 அடிப்படையில் தான் இயற்றப்பட்டிருக்கும். பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்த விடுதலை மசோதா எப்போ தாக்கல் செஞ்சுருப்பாங்கன்னா 1947 ஜூலை 4 தாக்கல் செஞ்சுருப்பாங்க. அந்த மசோதா எப்போ நிறைவேறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1947 ஜூலை 18 நிறைவேறி இருக்கும். அரசு செயலர் மற்றும் வைஸ்ராய் பதவிகள் ஒழிக்கப்பட்டன. சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன். சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜாஜி. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. நன்றி.